அம்மா அம்மா, என்னம்மா நீங்க? உங்களை எங்கெல்லாம் தேடுறது? இந்த கோயில்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. அம்மா, சாமி கும்பிட்டீங்களா? வாங்கம்மா, வீட்டுக்கு போலாமா? இல்ல குட்டி, நான் வீட்டுக்கு வரமாட்டேன். வரமாட்டீங்களா? என்னம்மா என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க? நம்ம வீட்டுக்கு ஏமா வரமாட்டேன்னு சொல்றீங்க? குட்டி, பவி ஆஸ்பத்திரிக்கு வந்து நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் இன்சூரன்ஸ் போட்டிருக்கேன்னு சொன்னது, வீட்டை விக்காம தடுத்தது, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நிஜமாவே நம்ம பவி திரும்ப வந்துட்டா நம்ம கூடவே இருப்பான்னு நான் நினைச்சேன். ஆனா அவ இன்னும் மாறல குட்டி. அந்த பழைய விஷயத்தை இன்னும் மறக்காம தான் இருக்கா. அம்மா, கொஞ்சம் பொறுத்துக்குங்கம்மா. அவ கொஞ்சம் கொஞ்சமா மறந்து அவ நம்ம வீட்டுக்கு வருவாமா. ஆனா இங்க பாருங்க, ஆனா இதுக்கும் நம்ம வீட்டுக்கு நீங்க வரமாட்டேன்னு சொல்றதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? குட்டி, ஆஸ்பத்திரியில இருந்து ஒன்னா நம்ம பவி என் கூட நம்ம அபார்ட்மெண்ட் வாசல் வரைக்கும் வந்து அத்தனை பேருக்கு முன்னாடி இறங்கி கை கோத்து நடந்து வந்தா. எல்லாரும் ஆச்சரியமா பார்த்தாங்க. அப்ப எனக்கு இருந்த சந்தோஷத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அதே சந்தோஷத்தோட நம்ம வீட்டுக்கு போனேன். வாசப்படி வரைக்கும் வந்த பவி அதுக்கு மேல வரமாட்டேன்னு சொல்லிட்டா. என்ன பவி இப்படி பண்றியேன்னு கேட்டா, எனக்கு உங்க மேல எந்த கோவமும் இல்ல லக்ஷ்மி அம்மா அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னா குட்டி. நான் உடைஞ்சிட்டேன், நான் உடைஞ்சு போயிட்டேன். உங்க குட்டி மேலதான் எனக்கு கோவம், உங்க மேல இல்ல. மறுபடியும் லக்ஷ்மி அம்மான்னு சொல்லிட்டா. அம்மா, அது தெரிஞ்ச விஷயம் தானே, பரவாயில்ல, வாங்கம்மா போலாம். இல்ல குட்டி, நான் வரல. பவி நம்ம வீட்டுக்கு வரணும்னு வேண்டிக்கிட்டு தான் இந்த மலைக்கோவில்ல நான் விரதமா இருக்கேன். அம்மா, நீங்க பண்ண போற பரிகாரம் ரொம்ப கடுமையா இருக்கும். நீங்க 24 மணி நேரம் விரதம் இருந்து பண்ண போறீங்க. என்ன என்னம்மா சொல்றீங்க? எங்க அம்மா இப்ப பரிகாரம் பண்ண போறாங்களா? ஆமா தம்பி. அம்மா, என்ன சொல்றீங்க? அவங்க வேண்டுதல வந்து என்கிட்ட சொன்னாங்க. அதான் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இவங்க இங்க இருக்கிற 100கணக்கான படிக்கட்டுகளை முட்டி போட்டு ஏறி போறாங்க. இந்தாங்கம்மா, இந்த பானகத்தை குடிங்கம்மா. அப்பதான் உங்களால இந்த விரதத்தை கடைபிடிக்க முடியும். இல்லம்மா, எனக்கு பானகம் வேண்டாம். என்னோட மருமக என்னோட வீட்டுக்கு வரணும். அவ இங்க வந்து என்ன கூட்டிக்கிட்டு போகணும். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட நான் என் வாயில வைக்க மாட்டேன். அம்மா, அம்மா, நீங்க உண்மையாவும் பக்தியாவும் இருக்கிற இந்த விரதம் அந்த கடவுளோட மனசை குளிர வைக்குமா. கண்டிப்பா உங்க வேண்டுதல் நடக்குமா. அம்மா, என்னம்மா இது? அம்மா, பவி நம்ம வீட்டுக்கு வராததுக்காக உங்களே நீங்க வருத்திக்கிறீங்களேம்மா. வேணாம் அம்மா, உங்களால இதை தாங்க முடியாதுமா. வேணாம், ப்ளீஸ்மா. என்னது? என்னால முடியாதா? அம்மா, என் மருமகளை விட எனக்கு வைராகியம் ஜாஸ்தி. பவி ரொம்ப நல்லவ குட்டி. அவளுக்காக தான் நான் இந்த விரதமே இருக்கேன். நம்மளால முடியாதத இந்த சாமியாவது சேர்த்து வைக்குதான்னு பாப்போம். சரிம்மா, நானும் உங்களோட விரதம் நல்லபடியா நடக்கிறதுக்கு உதவி பண்றேன். விரதத்தெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துருங்கம்மா. இல்ல,
பவி வந்து என்ன கூட்டிக்கிட்டு போற வரைக்கும் நான் இந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது இந்த சாமி மேல சத்தியம். அம்மா உங்க உடம்பு என்னம்மா ஆகுறது? உங்களுக்கு ஏற்கனவே உடம்பு சரியில்லைம்மா. நீங்க இத பண்ண வேண்டாமா? அம்மா வேண்டாமா? இல்ல குட்டி, நான் சொன்னதுதான். சாமி மேல நான் சத்தியம் பண்ணிட்டேன். இனிமே இதை யாராலையும் மாத்த முடியாது. இங்க பாரு குட்டி, நீ என்ன பத்தி கவலைப்படாத. பவி வந்து என்ன கூட்டிட்டு போற வரைக்கும் நீயும் என்ன தேடி இங்க வர வேண்டாம். போ. எப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறியோ அப்பதான் நான் என் காலடியை இந்த வீட்டுக்குள்ள எடுத்து வைப்பேன். இது ஓ மேல சத்தியம். அத்தா. ஹலோ, என்ன ஒரு மாதிரியா இருக்க? இல்ல சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். இல்லையே, உன் முகத்துல ஏதோ குழப்பம் இருக்கிற மாதிரி இருக்கே. என்னாச்சு பவித்ரா? அப்படியெல்லாம் இல்ல ஹரி சார், நான் நார்மலா தான் இருக்கேன். நீ லட்சுமி மேடம் கூட தானே வீட்டுக்கு போன? அங்க அவங்க ஏதாவது சொன்னாங்களா? நீ இப்படி இருக்கிறத பாக்குறப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு, நீ என்கிட்ட மறைக்கிற. ஹரி சார். வா சந்தோஷ். சார் என்னாச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா வர? பவி ஒரு நிமிஷம் சார். அம்மாவுக்கு என்னாச்சு சார்? அம்மா கோச்சுக்கிட்டு மலை கோயில போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க சார். வீட்டுக்கு கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாங்க சார். அங்கேயும் போனாங்க, எதுக்கு வரமாட்டேன்னு சொல்றாங்க? எல்லாமே பவிக்கு தெரியும் சார். 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்தப்போ அம்மா பவியை வீட்டுக்கு கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா பவி வீடு வரைக்கும் வந்துட்டு உள்ள வரமாட்டேன்னு சொன்னதால அம்மா பவி இல்லாத வீட்டுக்கு நானும் வரமாட்டேன்னு கோவில போய் உட்கார்ந்துருக்காங்க சார். என்ன பவி, சந்தோஷ் சொல்றதெல்லாம் உண்மையா? அதான் உன் முகமே சரியில்லையா? சார், இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நான் எப்பவும் போலதான் இருக்கேன். நான் யாரையும் மன்னிச்சும் ஏத்துக்கல, வரேன்னு சொல்லல. ஆனா லட்சுமி மேடம் கோயில்ல இருந்துகிட்டு வரமாட்டேன்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? பவி அவங்க அங்க சும்மா கோச்சிட்டு போய் உட்கார்ல பவி. அந்த மலை கோவில்ல சாப்பிடாம பட்னியா கிடக்குறாங்க பவி. ஆமா பவி, சாப்பிடாம விரதம் இருந்து அந்த மலை கோயில்ல கீழே இருந்து முட்டி போட்டு படி ஏறி சந்ததி வர போறேன்னு வேண்டிக்கிட்டு இருக்காங்க பவி. அங்க அந்த கோவில்ல 100க்கு மேல படிக்கட்டு இருக்கு சார். அதுல அம்மா ஏறினா அவ்வளவுதான் சார். கண்டிப்பா ஆபத்துல தான் சார் போய் முடியும். பவி, அம்மாவோட ஹெல்த்த பத்தி என்னோட உனக்கு தான் நல்லா தெரியும். கொஞ்சம் சொல்றத புரிஞ்சுக்கோ பவி. பிளீஸ் தயவு செஞ்சு என் கூட கோயில் வரைக்கும் வாய. இப்ப என்ன, நான் தப்பு பண்ணிட்டேன், துரோகம் பண்ணிட்டேன், என் மேலதானே உனக்கு கோபம்? நான் வேணா என் வீட்டை விட்டு வெளியில போயிடுறேன் பவி. நீயும் அம்மாவும் மட்டும் இருங்க, நான் எங்க வேணா போய்க்கிறேன். பிளீஸ் தயவு செஞ்சு கோயிலுக்கு வந்து அம்மாவை கூப்பிடு பவி.
என்னம்மா நீ இன்னும் அமைதியா இருக்க? அவங்கள தண்டிச்சதெல்லாம் போதும். பாவம் லட்சுமி மேடம் உன்னோட பாசத்துக்காக ஏங்கிட்டு இருக்காங்க. அவங்க உங்ககிட்ட இருந்து அன்பை தவிர வேற எதையும் எதிர்பார்க்கல. ப்ளீஸ் போ பவி. நீங்க யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அம்மாவுக்கு அங்க ஆபத்து தான். பச்சை தண்ணி கூட குடிக்காம அங்க இருக்காங்க. வா பவி ப்ளீஸ். நீ என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் பவி. இன்னும் உன் மனசு மாறலையா? அவங்க செத்தாலும் உனக்கு பரவாயில்ல அப்படிதானே? உன் மேல வச்சிருக்க பாசத்துக்காக தன் உயிரையே பணைய வச்சு அங்க போய் பரிகாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க பவி. அவங்க என் அம்மா எனக்கு வேணும் பவி ப்ளீஸ். என் அம்மா எனக்கு வேணும். இந்த ஒரு வாட்டி மட்டும் என் கூட வா ப்ளீஸ். இந்த ஒரு வாட்டி மட்டும் எனக்காக வந்துரு ப்ளீஸ் பவி ப்ளீஸ். கடவுளே, நான் என்னைக்குமே என் மனசார யாருக்கும் கெடுதல் நினைச்சதில்ல. அப்படி இருக்கும்போது என்ன மட்டும் ஏன் நீ சோதிக்கிற? நான் கேக்குறது ஒன்னே ஒண்ணுதானே, என்னோட மருமக பவி என் கூட வந்து இருக்கணும். பவி மனசுக்குள்ள இன்னும் எங்க மேல நீ பாசமா தான் இருக்க. ஆனா நிஜமா எங்க கூட இருக்கிறதுக்கு மட்டும் ஏன் உன்னால முடியல? நான் முடிவு பண்ணிட்டேன் பவி. நீ வந்தா மட்டும்தான், நீ வந்து என்னை கூட்டிட்டு போனா மட்டும்தான் இந்த கோவில்ல இருந்து நான் வருவேன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. வாமா வாமா வாங்க. அம்மா, பரிகாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? இந்த சாமி சக்தி உள்ள சாமிமா. அது மட்டும் இல்லம்மா, நீ மன நிறைவா முழுமையா விரதம் இருந்து உன்னுடைய நியாயமான வேண்டுதலை தான் நீ அந்த சாமி முன்னாடி வச்சிருக்கம்மா. கண்டிப்பா நிறைவேறும்மா. ஏம்மா, நீ மட்டும்தான் வந்திருக்கியா? வீட்ல யாரும் வரலையா? இல்லம்மா, என் மருமக எங்க கூட பழையபடி வந்து இருக்கணும் தான் இந்த பரிகாரமே பண்றேன். சரிம்மா, நல்லது. கண்டிப்பா உன் மருமக உன்னை தேடி வந்துருவா. ஏமா ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணுமா? உடம்புக்கு முடியலன்னா விட்டுருங்கம்மா. எதுக்கு சிரமப்பட்டு பண்ணோம்? வேண்டுதலை நிறைவேற்றும் போது சாமி சோதிப்பாருதா, அதையெல்லாம் தாண்டிதான் நிறைவேற்றணும்.
கண்டிப்பா உங்க வேண்டுதல் நிறைவேறுமா. அந்த கடவுள் உங்களுக்கு துணை நிப்பாருமா. ம். பவி, நான் கொஞ்சம் ஸ்பீடா போக போறேன், கொஞ்சம் நல்லா புடிச்சுக்கோ என்ன. எல்லாம் எனக்கு தெரியும், நீ போ வண்டியை ஓட்டு. ஆ, கோவில் எதுன்னு தெரியும்ல. ஆ தெரியும் தெரியும். கொஞ்சம் ரோட்டை பார்த்து வண்டி ஓட்டுறியா? ம், சரி சீக்கிரம் போ. சரி. ஆ சரி. சாவுகிறாக்கி எங்க பாத்துட்டு போறான் பாரு. சாரி. சீக்கிரம் போ. அம்மா, அம்மா உங்க பவி வந்துட்டாமா. அத்தை, அத்தை உங்க பாவி நான் வந்துட்டேன்.